ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குலோப்ஜாம் 3 மிஸ்டேக் வருங்க. கரைஞ்சிரும் பாகில், இல்லைன்னா பாகு உரியாது, இல்லைன்னா வெடிச்சிரும். இது 3 ப்ராப்ளமும் வரும். நாம் அந்த 3 ப்ராப்ளமும் இல்லாமல் எப்படி சூப்பராக செய்கிறதுங்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஆச்சி பவுடர் தாங்க எடுத்துருக்கோம். இது ஒரு பேக்கெட்டை இன்றைக்கி செய்யலாம். இது கட்டி கட்டியாக அங்கங்கே இருக்கும், எல்லாத்தையும் உடச்சி விட்ருங்க. ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைவோம். அழுத்தி பிசையக்கூடாதுங்க, நம்ம இப்படி தான் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பவுட்ருக்கு தண்ணியை ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப கொலன்னு போயிடுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது இப்படியாக விழுகிற மாதிரி மாவு பிசைங்க. நம்ம பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. பதம் வந்துருச்சுங்க. பதம் வந்துச்சுன்னா வடை சட்டியிலே மாவு பிடிக்காது. இங்கே பாருங்கள், அப்படியே உருண்டு வரும். அழுத்தக்கூடாதுங்க. பாருங்கள், இப்படி உருண்டு வந்துடும். ஒரு பெரிய குலோப்ஜாம் மாதிரி இருக்குது. இதை நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். பாகு ரெடி பண்ணிட்டு வரலாம். ஒரு பேக்கெட்டுக்கு தேவையான 700 ml சர்க்கரை எடுத்திருக்கோம். இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 400 ml தண்ணி சேர்த்துருக்கேங்க. இதை இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இது சர்க்கரை கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த பாகு கொஞ்சம் திக்காகட்டும். போட்டாலும் கரைஞ்சிருங்க. கொஞ்சமாவது இப்படி எடுத்து விடக்குள்ள கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் திக்காயிடுச்சு. பாருங்க, கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்குள்ள 700 ml 400 ml தண்ணி ஊற்றிருக்கோம். ரொம்ப கொதிக்க தேவையில்ல. சட்டுன்னு ரெடி ஆகுன்னா 300 ml தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. எனக்கு நல்லா கொதி வந்துச்சுன்னா பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிருக்கேன். பாகு பதத்துக்கு வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், எடுத்து ஊற்றினோம்னா அப்படியே நம்ம ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது நமக்கு கரெக்டான பதம். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. எண்ணெய் எடுத்து ஊற்றினோம்னா எப்படி ஃபீல் ஆகுறோமோ அதே மாதிரியும் இருக்குங்க. நாலு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நமக்கு ஃப்ளேவர் வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுருங்க. அதுக்குள்ளே உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படியே நல்லா கை சப்பட்டையாக வச்சு இப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. பாருங்க, மாவு எடுத்து வச்சு கையை சப்பட்டையாக கையோட கையை ஒட்டணுங்க. ஒட்டி நல்லா அமுத்தி அப்படியே மேலாக்க கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. நாம் எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. என்னக்கா இவ்வளோ சின்னதாக உருண்டை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் பஃப்னு வரும். பாகில் ஊறக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நம்ம கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். வாங்க பொரிச்சு எடுத்துகிட்டு வரலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஏறக்கூடாதுங்க, மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் குலோப்ஜாம் போடுற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் இதை இப்படி திருப்பி திருப்பி விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒன் சைடு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். இப்படி திருப்பி திருப்பி விடுங்க. பார்த்தீங்களா, பபுள்ஸ் நல்லா பெருசாகுது உருண்டை. இது நல்லா கொஞ்சம் வேக விடணுங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது. அதுக்கு தான் சிம்மில் வச்சு நம்ம இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டோம்னா ஒரே மாதிரி வெந்து வரும். பாருங்க, நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இது மாதிரி கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் எடுங்க. அப்போ தான் பாகில் உப்பி வரக்குள்ள கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதை வந்து இது மாதிரி இதில் வச்சுருங்க. அப்படியே பாகில் போட்டிங்கன்னா ஆயில் அதில் மிக்ஸ் ஆகும். நம்ம இதில் போட்டுட்டு சூடான பாகுலேயே சூடாக இருக்கக்குள்ளேயே இதில் எடுத்து போட்டு விட்டுருங்க. நல்லா போட்டு பழக்கமானவங்க மட்டும் 4 உருண்டை 5 உருண்டை இப்படி போட்டு செய்யலாம். நம்ம நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அடுப்பு நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சிம்லேயே வச்சுருங்க. பாருங்க, ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இது போலவே நம்ம எல்லாத்தையும் பொரித்து இது மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம்.
நம்ம குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைஸில் வந்துடும். சூப்பராக குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.